மீனாவும் விஜயா கிட்ட நகை வாங்கிட்டு நகை கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பாட்டிக்கு நம்ம நகை வாங்கி ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. போன உடனே நகை கடைக்காரங்கக்கிட்ட நகையை எடுக்கிறாங்க. நகை எடுத்தோடனே அவங்க வந்துட்டு 4 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரி நம்மக்கிட்ட இருக்கிற நகையை கொடுத்தோம்னா கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க கடைக்காரங்கக்கிட்ட. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அது கவுரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைக்காரங்க. உடனேவும் முத்துவும் மீனாவும் அங்கேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இதை அப்போ போய் நம்ம அப்பாக்கிட்ட கேட்கணும், நகை வந்து கவுரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு நீங்கள் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே முத்து காரில் ஏறி உக்காந்துக்கிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. ஓட்டிக்கிட்டு வரம்போலையவும் மீனா சொல்கிறாங்க, மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க, இது ஏன் வேகமாக ஓட்டுறீங்க அப்படிங்க. இல்லை நான் நகை பற்றி கேட்கணும், நான் அப்பா கிட்ட கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டுறாங்க. உடனே மீனா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கூட முத்து வந்து சமாதானம் ஆகலை. உடனே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரம்போல் பார்த்தா எல்லாருமே பாட்டி பிறந்த நாளைக்காண்டி எல்லா டெக்கரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேவும் நம்ம முத்து வந்துட்டு என்ன நம்ம வந்து இதை கேட்கலான்னு பார்த்தா என்ன இங்கே கேட்க முடியாது போலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்துட்டு எங்கடா போனேன், வாடா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக அண்ணாமலை பேசி முத்துவை வேலை வாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் போயிட்டு ஒரு தோரணையை எடுக்கிறாங்க. நம்ம மீனாவும் ஒரு தோரணை எடுத்துகிட்டு நீங்கள் கம்முன்னு இருங்க, அப்புறமா கேட்டுக்கிறலாம், நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சமாதானப்படுத்திட்டு மீனா ஒரு தோரணை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் முத்து வந்துட்டு நம்ம மனோஜையும் விஜயாவையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனேவும் முத்து பார்த்துக்கிட்டேவும் இருக்க, அண்ணாமலை என்னடா அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிற, கடகடன்னு வேலையை பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து சரிங்கப்பா நான் அந்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜை பார்த்துக்கிட்டேவும் பலூனை ஊதுறேன்னு சொல்லிட்டு பலூனை உடச்சிட்றாங்க. உடச்சதுக்கப்புறம் மீனா வந்துட்டு பார்த்து ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை எல்லாரும் வந்து சத்தம் போடுறாங்க, உடைக்கிற மாதிரிலாம் ஊதாத, சின்னதாக ஊதி ஒட்ட வையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் சின்னதாக தான் ஊதுனேன், அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜை பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு நம்ம மீனா விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி முத்து வந்து பலூனை ஊதி இப்படி உடச்சிட்டான், அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயா வந்துட்டு உன்னை பெற்று வளர்க்குறதுக்கு நான் இப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. அடித்தோடனே அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, என்னுடைய கஸ்டமர் வந்து இப்படி ஏமாற்றுவாங்கன்னு, அவனெல்லாம் கஸ்டமர்னு சொல்லாத, அவனெல்லாம் கஸ்டமர்னே சொல்லாத, உன்னை ஏமாற்றிட்டு போயிருக்கான், நீ ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அடிக்கிறாங்க. அடித்த உடனே அம்மா அந்த ஒரு தடவை என்ன மனுஷனை இவரது ஒரு தடவைனே நான் எத்தனை பொய்யை சொல்லி எத்தனை இது பண்ணி உன்னைய காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போலேயேவும் ரோகிணிக்கு ஒரு கால் வருது. கால் வந்த உடனேவும் ரோகிணி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும் போல் பார்த்தா அந்த பக்கமாக ஹரிஸு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. பேசையும் என்ன ரோகிணி வந்துட்டு என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவங்க பையன் வந்து இல்லைம்மா நீ தான் எனக்கு அம்மான்னு தெரிஞ்சிச்சில, அதனால் நான் இனிமேல் ஜாலியாக ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொன்ன உடனேவும் ரோஹினுடைய அம்மா பேசுகிறாங்க, என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி பாட்டியோட பிறந்த நாள், அதனால் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம்,
அப்படிங்கிறாங்க. இல்லை கடை வச்சுருந்தே அதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்க. நல்லா போகுது. இந்த மாதிரி 4,00,000 ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க, பொருள் வாங்கினாங்க, அதில் 1,00,000 லாபம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் ரோகிணி வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் மனோஜ் உள்ளே வர்றாங்க. வரும்போலேயேவும் ரோகிணி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனேவும் மனோஜ் கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி வந்து நான் ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட, தெரிஞ்ச பையன்கிட்ட, சின்ன பையன் இருக்கிறாப்புல, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ், இல்லை நீ இந்த பேரை சொல்லி கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம ரோகிணி வந்துட்டு அந்த ரோகிணியுடைய பையன்கிட்ட பேசும்போல செல்லம்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போலேயேவோ மனோஜ் உள்ளே வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தியே அப்படிங்க. இல்லை என்னோடய ஃப்ரெண்டு பேர் செல்லம்மா, அதனால் செல்லம்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ இருந்தாலும் மனோஜுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை கிளியர் பண்ணுறக்காண்டி ரோகிணி வந்து, நான் வேணால் உன்னை செல்லம்னு சொல்லி கூப்பிடட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் மனோஜ் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க.